அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு வேலை இல்லை, இந்தியர்களுக்கு வேலை கொடுக்காது என அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார். இந்த நேரத்தில் ரஷ்யாவிலே 10 லட்சம் இந்தியர்களுக்கு 1 மில்லியன் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் கொடுக்கப்படும் என ரஷ்ய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதற்காக ஸ்வர்ட்லவுஸ்க் மாகாணம், அதாவது யூரல் மலைத்தொடர் என்பதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த யூரல் மலைத்தொடர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு மாகாணம் தான் ஸ்வர்ட்லவுஸ்க் என்ற இடம். அதனுடைய தலைநகராக இருப்பது ஏகத்தரைன்பெர்க் என்ற பெயர். அங்கு ஒரு சிறப்பு தூதரகமே இதற்காக இந்தியர்களை 1 லட்சம் இந்தியர்கள் 10 லட்சம் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக, அதாவது 1 மில்லியன் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக ஏகத்தரைன்பெர்க் என்ற இடத்திலே ஒரு சிறப்பு தூதரகமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக உடனுக்குடன் அந்த விசா பணிகள் எல்லாம் நிறைவேற்றி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூரல் மலைத்தொடர் அருகே அமைந்துள்ள இந்த ஸ்வர்ட்லவுஸ்க் மாகாணத்தின் தலைநகரான ஏகத்தரைன்பெர்க்கிலே சிறப்பு தூதரகம் மட்டுமல்ல, அங்கு எதற்காக இத்தனை வேலை வாய்ப்பு என்றால், அங்கு ஏகப்பட்ட ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கனரக தொழிற்சாலைகள் ஏகப்பட்டது. ரஷ்யாவிலே அதிகமான கனரக தொழிற்சாலை உள்ள இடம் என்றால் இந்த யூரல் மலைத்தொடர் பகுதியில் தான் இருக்கிறது. அதுவும் ஏகத்தரைன்பெர்க்கில் தான் இருக்கிறது. எனவே இங்கு பணியாற்றுவதற்கு பணியாளர் பற்றாக்குறை, வேலையாட்கள் பற்றாக்குறை பெருமளவிலே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ப்ளூ காலர் ஒர்க் என்று அழைக்கப்படுகின்ற தொழிற்சாலை வேலைகளுக்கு செல்வதற்கு ரஷ்யாவிலேயே தற்போது இளைய தலைமுறையினர் ஆர்வம் காட்டுவதில்லை. ஒயிட் காலர் ஜாப்ஸ்க்கு தான் அவர்கள் செல்கிறார்கள். அதாவது ஐடி துறை போன்றவற்றுக்கு செல்வதால் இந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், திறன் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அமைந்த இந்த தொழிற்சாலைகளை வேலை செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய அளவிலே ஏற்பட்டிருக்கிறது. அதனை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் ரஷ்யா இப்படி ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மற்ற நாடுகளில் அழைத்தால் தேவையில்லாத குழப்பங்கள் வரும், அது போன்ற மற்ற பிரச்சனைகள் ஏதேனும் வரும் என்பதால் இந்தியாவிற்கு வாய்ப்பு. இதற்கு முன்னால் வியட்நாம், தென்கொரியா, வடகொரியா, அதே போன்று தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த ரஷ்யா தற்போது இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து 10 லட்சம் பேர் ஏற்கனவே இந்த 2024 ஆரம்பத்தில் இருந்தே இந்த பணி ஆரம்பித்து விட்டார். கலினின்கிராட் போன்ற இடங்களில் எல்லாம் தற்போது இந்தியர்கள் நிறைய பேர் பணிபுரிகிறார்கள். தற்போது இந்த ஏகத்தரைன்பெர்க் பகுதியிலே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிலே இந்த திடீர் பற்றாக்குறை ஏற்பட்டதற்கு 2 வகையான காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, யுக்ரைனுடன் நடைபெறுகின்ற போரிற்காக பல தொழிலாளர்களும் பலர் போர் முனைக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். எனவே பால் பற்றாக்குறை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் இளைய தலைமை யாருமே அங்கு வராததால் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அதிரடி நடவடிக்கையாக ரஷ்ய அரசாங்கம் தற்போது சிறப்பு உத்தரவின் மூலமாக இந்தியாவிலிருந்து 10 லட்சம் பேரை நாங்கள் வேலை தரப்போகிறோம் என்ற வகையிலே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா அதிகாரப்பூர்வமாக இதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா பல்வேறு ஏஜென்சிகள் மூலமாக ஏற்கனவே தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது என்ற தகவல், உறுதி செய்யப்பட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். என்றால் 2030க்குள் கிட்டத்தட்ட 40 லட்சம் பணியாளர்கள் பற்றாக்குறை ரஷ்யாவிலே ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என ரஷ்ய யூரல் மலைத்தொடரிலே உள்ள அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று அழைக்கப்பட்ட வர்த்தக சபையை சேர்ந்த ஆண்ட்ரி பசிடின் என்பவர் தலைவராக இருக்கிறார். அவர் அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தான் தற்போது 10 லட்சம் இந்தியர்களுக்கு அந்த யூரல் மலைத்தொடர் பகுதியில் அமைந்துள்ள ஏகத்தரைன்பெர்க், அதே போன்ற இந்த ஸ்வர்ட்லவுஸ்க் மாகாணம் முழுவதுமே வேலை வாய்ப்புகள் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் இதிலே இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல ப்ளூ காலர் ஒர்க்கர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது, தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு என்பது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம்தான். ஆனால் ஒரு எச்சரிக்கை செய்தியும் அதிலே நாம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதால் அந்த செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். என்றால் அங்கு செல்வர்களுக்கு போர் முனைக்கு அனுப்பப்படுவார்களா அல்லது தொழிற்சாலைக்கு அனுப்பப்படுவார்களா போன்ற கேள்விகள் இருக்கின்றன. அதே போன்று தொழிலாளர் பாதுகாப்பு எப்படி இருக்கும், எவ்வளவு ஊதியம் வழங்குவார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் ஏற்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்களை தெரிந்து கொண்டு அதன் பின் வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் ஒரு அன்பு வேண்டுகோளாக நேயர்களுக்கு கொடுக்கிறோம். ருதி அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.